பணியாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஃப்ஆர்எஸ் பண்ணும்போது பொதுவாக வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, எரர் என்னெல்லாம் வருது, அந்த எரர் ஏன் வருது, அது எதனால் அப்படி வருது, அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, ஆதார் நம்பர் மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வரும். இது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அம்மா ஆதார் போட்டு நம்ம வெரிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இகேவிசி பண்ணுறப்போ அப்பா ஆதார் போட்டு நம்ம ஓடிபி வாங்குகிறோம். சப்மிட்லாம் ஆகும். சப்மிட் ஆன உடனே ஆதார் நம்பர் மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உள்ளே வேறு ஒரு ஆதார் இருக்குது, ஆனால் நம்ம வேறு ஒரு ஆதாரை போட்டு இன்னொரு ஆதாரை போட்டு இகேவிசி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏன்னா இது வந்தோடனே அவங்களுக்கு தோன்றது என்ன அப்படின்னா, வேறு ஒரு ஆதார் நம்ம உள்ளே என்ட்ரி பண்ணி வச்சுருக்கோம், ஆனால் இகேவிசி பண்ணுறப்போ வேறு இன்னொரு ஆதாரை போட்டு நம்ம பண்ணுறோம், இகேவிசி பண்ணுறோம். அப்போ ஆதார் நம்பரு நம்ம தப்பாக போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உடனே தோணிடணும். இது ஒரு எரரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆதார் நம்பர் எல்லாமே நம்ம சரியாக டைப் பண்ணியாச்சு, இந்த பாக்ஸ் எல்லாம் கரெக்டாக டைப் பண்ணியாச்சு, ஆனாலும் ஒரு எரர் அடிக்கும். ஆதார் நம்பர் டஸ் நாட் ஹேவ் வெரிஃபைடு மொபைல் அப்படின்னு ஒரு எரர் வரும். இப்படி வந்தால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஎன்சி இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம இகேவிசி பண்ணுறப்போ இப்படி வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் பார்த்த உடனே அதை புரிஞ்சிடணும். அந்த அம்மாவோட கார்டில் ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஃபோன் நம்பரே இல்லாமல் ஓடிபி அனுப்ப முடியாது. இது எல்லாருக்கும் வராது, ஒரு சில பேருக்கு மட்டும் வரும். ரொம்ப பழைய காலத்து ஆதார், இந்த ஸ்கூல் டைம்லாம் எடுத்திருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஆதாரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஃபோன் நம்பரே அந்த ஆதாரில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த மாதிரி கேஸில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, அந்த அம்மாட்ட நீங்கள் ஆதாரை மட்டும் போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் ஓவராலாக சொல்லி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபோன் நம்பர் இல்லை, ஃபோன் நம்பரு ஆதாரில் இருக்கிறது நல்லது, நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் போய் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. சரியா? இது இன்னொரு வகையான எரர். ரெண்டும் பார்த்திங்கன்னா, பார்த்த 2 எரரும் பார்த்திங்கன்னா, அது நம்மளாக பண்ணக்கூடியது. அதாவது ஆதார் நம்பர் நம்ம இல்லைன்னு வருது, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் இல்லைன்னு வருது. ஆனால் இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னு வைங்களேன், இது வந்துச்சு அப்படின்னா அங்கே சர்வர் பிஸியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டீங்க, ஆதார் ஓடிபி போடுறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டீங்க, இல்லாட்டா ஒரே ஆளுக்கு நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இல்லாட்டா நெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா? இது நம்ம திருப்பி இன்னொரு டைம் நம்ம பண்ணால் இது சரியாக போயிடும். சரியா? இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ட்ரை பண்ணால் இது இந்த மாதிரி எரர் வராது. அடுத்து பார்த்திங்கன்னா, ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம கரெக்டாக எடுக்கணும். இப்போ நான் இதை ப்ளர் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது கோடு போட்டு வச்சுருக்கேன். இதுதான் ஆதாரில் இருக்க ஃபோட்டோ. ஆனால் நம்ம எப்படி ஃபோட்டோ எடுத்துருக்கோம் பாருங்கள், அவங்கள லாங்கில் வச்சு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இப்படி எடுத்திங்கன்னா ஃபெயில்டுன்னு தான் வந்துடும். சரியா? அவங்க முகத்தை கொஞ்சம் பக்கத்தில் வச்சு முகத்தை மட்டும் நம்ம தெரிகிற மாதிரி எடுத்தால் போதும். எப்படி ஆதாரில் எப்படி இருக்குது பாருங்கள், அதே மாதிரி நம்ம எடுத்தால் போதும். சரியா? பின்னாடி பாருங்கள், ஜன்னல்லாம் தெரியுது. அப்போ வெளிச்சம் வரும்போது அந்த முகம் சரியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால் முகத்தை பக்கத்தில் வச்சு நல்ல தெளிவாக நம்ம எடுக்கணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி எரர்கள் வராது. சரியா? பாருங்கள், ஃபோட்டோ எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது பாருங்கள். முகத்தை நல்ல நேராக வச்சுருக்கணும். நேராக வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஃபோட்டோ உடனே சப்மிட் ஆகும். இல்லைனா ஃபெயில்டு, ட்ரை அகைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போது இன்னொரு வகையான ஒரு எரர் வரும். அதாவது இங்கே பார்த்திங்கன்னா, அந்த அம்மா இருப்பாங்க, ஆனால் நம்ம அந்த அம்மாவுக்கு பதிலாக அவங்க வீட்டுக்காரரை நம்ம படம் பிடிச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணிக்கலாம்.
சரி, எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ரீகேப்சர் வீடியோ, ரீகேப்சர் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா? ரீகேப்சர்னால் என்ன? மறுபடியும் படம் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த ரீகேப்சர் வீடியோ ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போது அந்த அம்மாவை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சரியா? இது வந்து எல்லாருக்கும் வராது. முன்னாடி நம்ம பழைய வெர்ஷன் இருக்கும்போதே ஃபோட்டோ எடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள யாராவது இப்படி மிஸ்டேக்காக அந்த அம்மாவுக்கு பதிலாக அவங்க வீட்டுக்காரையோ வேறு மாமியாரையோ யாரையோ எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம இப்போது சரி பண்ணிக்கலாம். ரீகேப்சர் வீடியோ, ரீகேப்சர் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நம்ம போட்டு கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெரிஃபை ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். சரியா? இது வந்து முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்தவங்க தப்பாக எடுத்துனாங்கன்னா இந்த மாதிரி நம்ம திருத்திக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எரர் வரும். இந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த லாவா ஃபோனில் தான் இந்த மாதிரி எரர் வந்து வந்திருக்கு இது வரைக்கும். ஒருவேளை இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரை பண்ணுங்கள். ஒரே பயனாளிக்கு நம்ம திரும்பி ட்ரை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 4 மணிக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இதை வந்து ஈஸியாக நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராது. இல்லைன்னா காலையில் ஒரு 10 மணிக்கு ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் லாவா ஃபோனில் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எரர் வரும். 504 கேட்வே டைம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து எப்போ வரும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த 11 to 1 மணி இந்த டைமில் தான் மேக்ஸிமம் நமக்கு வரும். இது ஏன் அப்படி வருதுன்னா இதுவும் சர்வர் வந்து பிரச்சனை தான். இந்த மாதிரி வரும்போது நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ட்ரை பண்ணால் அதான் அந்த காலையில் 10 மணி இல்லைனா ஒரு 4 மணிக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைங்க வராது. இது எல்லாருக்கும் வராது. ஏதோ 1-2 பேருக்கு பண்ணும்போது இப்படி இந்த மாதிரி வருது. இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இது எல்லா எரரும் நம்ம இதில் நம்ம சொல்லிடுவோம். இது வந்து பொதுவாக வரக்கூடிய எரர்ஸ். இது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எஃப்ஆர்எஸ் ரொம்ப ஈஸி. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது எரர் வருது அப்படின்னா அதை வந்து உடனே வந்து உங்கள் வட்டாரத்துக்கு தெரிவிச்சிருங்க. அதுக்கான விளக்கம் வந்து நம்ம மாவட்டத்துலேருந்து கொடுப்போம். தேங்க்யூ.